பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகம் தோன்றுவதற்கு முன்பாக முன்குறித்திருக்கிறார், பிரித்து எடுத்திருக்கிறார், தகுதிப்படுத்தியிருக்கிறார், நம் வாழ்க்கையில் நன்மைகளை செய்திருக்கிறார். நாம் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தபடினாலே அநேக ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கிற நாம், நன்மைகளால் நிறைந்த நாம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நன்மைகளிலிருந்து நாம் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதை தான் சொல்லப்படுகிறது பாருங்கள். இப்படியாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு நன்மைகளால் நிறைந்தவர்களாய் வாழ்கிற வாழ்க்கையில் தேவன் நம்மை ஏன் ஆசீர்வதித்திருக்கிறார், நமக்கு நன்மைகளை கொடுத்திருக்கிறார், நம்மை சந்தோஷமாய் சௌரியமாய் வசதியாய் வைத்திருக்கிறார் என்பதெல்லாம் உணர்ந்தவர்களாக, நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக, அப்போது தேவன் கொடுத்திருக்கிற அந்த நன்மைகளை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை செய்யத்தக்கவர்களுக்கு நாம் செய்யாமல் இருக்கக்கூடாது. ஆகவே இந்த நன்மைகளால் நம்மை நிறைத்த தேவன் நமக்கு நன்மை கொடுத்திருக்கிற அதை உணர்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையில் நாம் நன்மை செய்ய திராணி உள்ளவர்கள் என்பதை நாம் உலகத்திற்கு அறிவிப்பது எப்படி? நன்மை செய்ய நாம் திராணி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை எப்படி நாம் மற்றவர்களுக்கு சொல்வது? அந்த நன்மைகளை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்கிற பொழுதுதான். ஆகவே செய்யத்தக்கவர்களுக்கு நாம் அந்த நன்மையை செய்யாமல் இருக்கவே கூடாது. நாம் நமக்கென்றே வைத்து கொள்ளக்கூடாது. அதுதான் இந்த நீதிமொழிகள் நமக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை. அதை செய்யத்தக்கவர்களுக்கு நாம் கட்டாயமாய் செய்ய வேண்டும், அதை செய்யாமல் இருக்கவே கூடாது என்று சொல்லி தேவன் இந்த காலை வேளையில் நமக்கு உணர்த்துகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, கர்த்தர் நம்மை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை கொடுத்திருக்கிறார். நமக்கு அப்படிப்பட்ட நன்மைகளால் நிறைந்திருக்கிற நமக்கு நம்மால் நிச்சயமாகவே நன்மை செய்ய முடியும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்ததே நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை உணர்ந்தவர்களாக, யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ, யார் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கட்டாயமாய் அதை நாம் செய்ய வேண்டும் என்ற நல்ல உணர்வோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பார், இன்னும் அதிகமான நன்மைகளின் வாழ்க்கையிலே கொடுப்பார். நாம் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய செய்ய நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் பெருகும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஜெபிப்போமா? இதை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மை செய்ய திராணி இருக்கிற பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லி கற்றுக் கொடுத்த அருமையான தெய்வமே, இந்த காலை வேளையில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு தகுதி உள்ளவர்களுக்கு நாங்கள் அதை செய்கிற பொழுது கர்த்தர் எங்களை மேலும் மேலும் நன்மைகளை நிரப்புவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் நாங்கள் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் எங்களை நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராகும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.